நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வார பலன்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், விசுவாசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், நம்முடைய 18/8/2025 முதல் 24/9/2025 வரையும், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான ஒரு வாரமாக இருக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க, முடியாங்க வந்து எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குது, வந்து கலந்துக்கோங்க அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு இருக்கும். அதேபோல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கும்பராசினியர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே கும்பராசினியர்களை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. உழைப்பு, அதாவது வேலை பார்க்குற இடத்துல விசுவாசம், உண்மை, அக்கறை என்றால் தான் ஒரு உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து கூட மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தான் கூட இருக்கிறவங்க தன்னை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, தன்னை நல்லா பார்த்துக்குருவாங்கக்காண்டி நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்குருவீங்க. ஆனால் அவங்க எல்லாருமே உங்களை சுயநலமாக தான் பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்குருவீங்க. அந்த குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதாவது நம்ம எதிர்பார்ப்போம், இப்போ நான் ஒன்று செய்கிறேன், நீ எனக்கு ஒன்று செய் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருக்கும். ஆனால் நான் உனக்கு செய்கிறேன், நீ செய்யாட்டியுமே நான் மறுபடியும் உனக்கு நன்மை செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்தோன்னா நம்மளுடைய கும்பராசி தான். கும்பராசியில் காதல் திருமணம் முடித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% பேர், ஐயோ ஏன்டா திருமணம் முடித்தேன், காதலில் ஒரு இனிப்பும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஆனால் இந்த கல்யாணம் முடித்த பிறகு அந்த சந்தோஷம் அப்படியே எனக்கு விஷமாக மாறியதுன்னு தான் அதிகமாக சொல்லியிருக்கீங்க. அப்போ கும்பராசிக்காரங்க காதல் செய்வதாக இருந்தால் உறுதியாக அந்த பார்ட்னருடைய ஜாதகம் வலுவாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுவில்லாமல் இருந்தால் உங்களை என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடித்த பிறகு வச்சு கஷ்டப்படுத்துவாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. இது பொதுவாகவே நீங்கள் எப்பொழுதுமே செக் பண்ணிட்டு கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகலாம் உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படியாச்சும் பதவி உயர்வு வாங்கிடணும், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், எப்போ கிடைக்குமே தெரில அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான முயற்சிகளிலுமே ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதேபோல் கும்பராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் சும்மா சர்வசாதாரணமாக சொல்ல முடியாது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி தான். எந்த போட்டி உங்கள் ஸ்கூலில் நடந்தாலும் சரி, உங்களுடைய தெருக்கட்டில் நடந்தாலும் சரி, உங்கள் ஊரில் எந்த போட்டி நடந்தாலும் சரி, உறுதியாக போய் கலந்துக்கோங்க. பேச்சு போட்டி என்றால் உங்களுடைய பேர் அங்கே இருக்கணும். ஓகேவா? டான்ஸ் போட்டினாலும் அவங்களுடைய பேர் அங்கே இருக்கணும். எந்த போட்டினாலும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் முழு மனசோடு ஏற்றுக்கணும், இந்த போட்டியில் நான் போய் கலந்துக்கிற போகிறேன், உறுதியாக நான் வெற்றி பெறுவேன், எனக்கான நம்பிக்கை இருக்குது, நான் எந்த ஒரு பதட்டமும் பயப்படாமல் நான் இதில் கலந்துக்கிற போகிறேங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்தீர்கள் என்றால் செய்கிற விஷயங்களில் அத்தனை விதமான மாற்றங்களையும் அத்தனை விதமான முன்னேற்றங்களையும் நம்முடைய கும்பராசினியர்கள் சமாளிக்க முடியும், சந்திக்க முடியும். அப்போ இந்த வாரத்தில் கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக யோசிக்கணும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். அம்மாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். நீங்கள் அசால்ட்டாக யோசிக்காமல் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா, பார்த்தியா இன்னார் மகன் எப்படி பேசுகிறான் பாரு, வாயாடியாக இருப்பான் போலக்கு அப்படின்னு உங்களை பற்றி தெரியாத இந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களை தேவையில்லாத வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கெட்ட பேர் வந்துடும்.
அப்போ நீங்கள் நிதானமாக வார்த்தையை விட்டீங்க அப்படின்னா, நிதானமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தினீங்க என்றால் உறுதியாக அத்தனை உறவுகளுமே உங்களுக்கு பயனுள்ள ஒரு உறவாக மாறி உங்களுக்கு உறுதியாக வெற்றியை கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களை. இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மாற்றத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசில் உள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா, இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வாட்ஸ்அப் கால்லையோ, வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.